ஆபரேஷன். நீ ரொம்ப நடிக்காத, நீலி கண்ணீர் வடிக்காத. உன்னை கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் 2வது தடவையா ஆஸ்பத்திரியில படுத்திருக்கான். நல்லா இருந்த என் பையனை நோயாளியாக்கிட்ட. நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவேன். அத்தை என்ன பேசுறீங்க நீங்க? பாக்கியா, இவள போ சொல்லு. என் முன்னாடி நிக்க வேண்டாம்னு சொல்லு, போ சொல்லு. அத்தை, அம்மா ஐசி வார்டு முன்னாடி நின்னு கத்திட்டு இருக்கீங்க, வெளியே போய் அந்த பக்கமா நின்னு கத்துங்க. சரியா? எழில், முதல்ல இவள போ சொல்லுங்க. ஏங்க ஒரு நிமிஷம் வாங்கல. எங்க நீங்க வாங்க, நான் சொல்றேன். வாங்க, நீங்க வாங்க. கோபிக்கு ஹார்ட் அட்டாக் நீங்க சொன்னீங்க, ஆபரேஷன் எழில் சொல்றாரு. என்னதான் ஆச்சு அவருக்கு? கார் ஓட்டிட்டு இருக்கும்போது கோபிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். உடனே பைபாஸ் சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயோ, கோபிக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா? பிரச்சனை இருந்துச்சு, ஆனா இப்ப சரியாயிடுச்சு. அவர் இப்ப நல்லா இருக்காருன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்க பயப்படாதீங்க. ராதிகா அழாதீங்க. ஐசியூல இருக்கிறதுனால யாரையும் பார்க்க அலோவ் பண்ணல. ரூமுக்கு மாத்தினதும் நீங்க போய் பார்க்கலாம். கோபிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, சர்ஜரி நடந்திருக்கு. அத்தை எழில் செழியன்னு எல்லாருமே நிக்கிறாங்க. ஒரு வைஃப்னா எனக்கே எதுவுமே தெரியல. எனக்கே யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொல்லக்கூடாதுன்னு இல்லங்க, யாருமே சொல்லலையே. அப்படி எங்க போனாரு, என்ன ஆச்சுன்னு தெரியாம நான் ரோடா தேடிக்கிட்டு இருக்கேன். கடைசியில பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. கோபிக்கு நெஞ்சு வலின்னு தெரிஞ்சதுமே நேத்து ராத்திரி நான் உங்களுக்கு போன் பண்ணேன். உங்க நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு இருந்துச்சு. காலையில கூட ட்ரை பண்ணேன். 2 தடவை உங்க வீட்டுக்கு வந்து கூட பார்த்தேன். வீடு பூட்டி இருந்துச்சு. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கலங்க. உங்களுக்கு தான் இந்த விஷயம் முதல்ல தெரியணும்னு நான் நினைச்சேன். அழாதீங்க, கோபிக்கு ஒண்ணும் இல்ல. அவர் இப்போ நல்லாதான் இருக்காரு. கோபியை பார்க்கணும். உள்ள யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியில இருந்தாவது நான் அவரை பார்க்கணும் பாக்யா.